வாங்க நண்பர்களே, கோல் பாஸார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். மீண்டும் தங்கத்தோட விலை சரிவு பாதைக்கு திரும்பிச்சு. அதே போல் தொடர் சரிவில் காணப்படுற தங்கத்தோட விலையில் ஒவ்வொரு நாளும் சரிவின் வேகம் தாக்கம் மிக அதிகமாக இருக்குது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளில் ஒரே முறை ஏற்றம் காணப்பட்டாலும் மேலும் இன்றைக்கே சரிவாக மாறி இருக்குது. இந்த சரிவு எந்த அளவுக்கு தொடரும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையானது அதிரடியான ஏற்றத்தில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் 1 கிராம் 128 ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுறதில்ல. 1 கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1,28,000 ரூபாயாக காணப்படுது. வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரின்னு பார்த்தா கூட வரவிருக்கும் வார்த்தை மொத்தமாக பார்க்குறப்போ அதிகபட்சம் 1,29,000 குறைந்தபட்சம் 1,24,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க வேலையில் 24 தங்கத்தோட விலையானது 1 கிராம் 10,053 ரூபாவாக காணப்படுது. இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வார்த்தையை மொத்தமாக சேர்த்து பார்க்குறப்ப ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 10,800 சரிவுன்னு பார்க்குறப்ப 9,400 500 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கனால நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24 கேரட்டோட 8 கிராம் 80,424 காணப்படுது. நம்மளுக்கு இந்த கடந்த 15 நாட்களில் 2,800 ரூபாய்க்கு மேலே சரிஞ்சு காணப்படுது. மேற்கொண்டு 8 கிராம் 81,000 அதிகபட்சமாக வரவிருக்கும் வாரத்தில் குறைந்தபட்சமாக 77,000 77,300 400 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது. 22 தங்கமானது 1 கிராம் 9,215 காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்கவில்ல. 1 கிராமோட விலையில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 9,400 500 சரிவுன்னு பார்க்குறப்ப 8,500 600 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்கவில்ல. மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 22 கேரட்டோட 8 கிராம் 73,720 காணப்படுது. ஆல்மோஸ்ட் 76,000 தொட்டது. இப்போது 73,000 இருக்கிறது. வரவிருக்கும் வாரத்தில் மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 74,500 600 குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70,100 200 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரெடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. அதே போல் எக்ஸ்பர்ட்ஸ் இது மாதிரி ப்ரெடிக்ஷனை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன, மேலும் எந்த அளவுக்கு சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணலாம்னா வந்து இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் விதமாக உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது மீண்டும் தொடர் சரிவில் காணப்படுது. கடந்த 2 நாட்கள் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு அவுன்ஸுக்கு $30 மேலே சரிஞ்சு காணப்படுது. இப்படி இது சரிஞ்சுக்கிட்டே இருக்க வேலை இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது சரிஞ்சுட்டே இருக்குது. அதே போல் கடந்த 15 நாட்களாகவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது சரிஞ்சு காணப்படுது. இந்த வருடத்திலேயே இந்த 15 நாட்கள் சரிவுங்கிறது மிகப்பெரிய சரிவாக காணப்படுது. இந்த வருடத்தை மட்டும் தங்கத்தோட விலையானது ஒரு அளவை தாண்டி உயர்ந்துச்சுன்னு சொல்லலாம். எந்த அளவுக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 15,000 ரூபாய் போன வருஷத்தில் டிசம்பருக்கும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு தங்கத்தோட விலை யாரும் எதிர்பார்க்கல ஏற்றமுடையின்ட்டு. இதன் காரணமாக தான் தங்கத்தோட விலை மீண்டும் சரிஞ்சிருக்கு. அந்த 15,000 முழுவதும் சரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. மேலும் 2,000 3,000 சரிஞ்சாவே பெரிய விலையாக பார்க்க